அவர் மனசுக்கு எடுக்கிறான். பாபு, நீ எப்படி இங்க வந்த? வீட்டுல கோச்சிட்டு ஓடியாந்தியா? இதெல்லாம் நீ செய்யலாமா? முதலாளிக்கு மிஷனுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு நீ வேற இல்ல, ராஜா வேற இல்ல. ஏன்பா ரெண்டு பேருமா சேர்ந்து ஏதாவது நாடகம் மாட்டீங்களா? உங்களை நம்ப கூடாதுப்பா. நீங்க எது வேணா செய்வீங்க. கமான். பாவி, கீழடத்துல தலைவன் எல்லாம் மேலடத்து சொந்தக்காரனா இருப்பான் போல இருக்க. என்னமோ தொழிலாளி தோழ அவன் இவன்னு சொன்னா ரோகித் பையன் கருங்காலி காட்டி கொடுக்கிற ராஸ்கல். வாளுக்கு காவல் பூனைக்கும் தோல் நடா. டேய் ரோகித் பையன், இவன் நமக்கு தலை. ஏண்டா பேசிக்கிட்டு நிக்கிறீங்க? போடுங்க. ஏன் இப்படி அடிச்சீங்க? போன அடிச்சு துரோகியா மாறினா யார் மாறினா? எவன் சொன்னா உங்ககிட்ட? முதலாளிக்கு கையாளுங்கிறத இங்க கண்ணாலேயே பார்த்தோம். சொந்த பேரை ராமன் சொல்லி கூப்பிட்டதா நாங்க கேட்டோம். கொஞ்சமாவது மூளை இருக்கா? முதலாளி கையாளுன்னா எல்லாருக்கும் முன்னாடி இவரை அவர் காட்டி கொடுப்பாரா? அப்படியே அவருடைய ஆளா இருந்தா இவர் ஏன் உங்க சம்பள உயர்வுக்காக பாடுபடணும்? நஷ்டஈடா ரூபாய் 5000 சலாமுக்கு ஏன் வாங்கி தரணும்? உங்களோட ஒருத்தரா ஏன் வாழணும்? தர்மலிங்க சார், இவங்க மேல தவறு இல்லை. நான் தொழிலாளியா உழைக்க வரல, நடிக்கத்தான் வந்தேன். வேஷம் முகத்துக்கு போடலாம், மனசுக்கு போட முடியல சார். இந்த ஏழைங்களுடைய பசியையும் பட்னியும் பார்க்கும் போது சார், தம்பி, நீ அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கிற போதே உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். குடிசையை எரிக்கிறதுக்கு உன்னை தீக்குச்சியா உபயோகிக்க பார்த்தாங்க. பாவம், நீ எங்க கட்சிங்கிறது அவங்களுக்கு தெரியாம போச்சு. அப்பா வாங்கடாப்பா, ஆளு கொஞ்சம் கை விடுங்க. தம்பி வீட்டுல ஒன்று சேர்த்து ஊருக்கு போல லைனை மிஸ் பண்ணிட்டேன். வண்டியில சூட் கேஸ் எடுத்துள்ள. சரிங்க. என்ன முன்னாடி நீங்க வர சொல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன் விஷயம் எல்லாம் டேடி கூட வச்சுக்க. இது ராமுவை பத்தி. யார பத்தி சொன்ன? உங்க ராமுவை பத்தி சொன்னேன். அந்த பேர் உனக்கு யார் சொன்ன? புரோக்கர்னு சொல்லிட்டீங்க. கமிஷன் வாங்காம எப்படி முதலாளி? சொல்லு, யார் சொன்ன? பெரிய முதலாளி தாங்க சொன்னாங்க. அவன் யாரு என்னங்கிறதையும் பெல் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்கு அம்பலப்படுத்திட்டாங்க. அவங்கெல்லாம் ஆத்திரப்படைஞ்சு ராமு வீட்டுக்கு வர சமயம் பார்த்து அடி அடி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என்ன சத்தியமா சொல்றேன் முதலாளி, இந்த கண்ணால பார்த்தேன். ராஜா, யாரா ராமு அடிச்சது? ஏண்டா பேசாம இருக்கீங்க? நீங்க ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்கிட்ட உங்க கை வச்சு காமிங்க. நான் யாருங்க காமிக்கிறேன். இனிமே ராமு மேல யாராவது கைய வச்சீங்க எல்லா பயிலையும் சுட்டு பொசுக்கி விடுவேன். ராமு எழுது. இந்த சாக்குல உனக்கு தேவையில்லை. வா போலாம். கொஞ்சம் பொறுமையா அவ உட்காரத்துக்கு ஆரம்பிக்கிறேன். உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ராஜா, இந்த இடத்தை விட்டு நான் புறப்படுறது அவ்வளவு சுலபம் இல்லை.
ராஜா, கூட்ட கலைக்க வந்தேன். ஆனா இந்த கூட்டத்துல நானும் ஒருத்தனாயிட்டேன். நீயும் கொஞ்ச நாள் இங்கே இவங்களோட இருந்தா. இவங்களோடயா? இவங்களோட நீ இருந்ததுக்கு அடையாளமா தான் உன் உடம்புல மார்க் போட்டுட்டாங்கடா. வாழ்க தொழிலாளி வாழ்க்கையே அந்த வாயில ரத்தம் வரவழைச்சுட்டாங்கடா. ராஜா, இது ரத்தம் இல்லை, பிராயச்சித்தம். எந்த பாவத்தை நான் செஞ்சேனோ அதுக்கு எதிரொலி. Since I've got to be punished. உங்களுடைய எனக்கு தேவையில்லை. Excuse me, ராஜா. இந்த வாழ்க்கையை விட்டு இனிமே என்னால வர முடியாது. ஏன் வர முடியாது? இந்த நாள் உனக்கு சொந்தமா போச்சா? அது இல்ல ராஜா. எத்தனையோ தடவை நாம 2 பேரும் கார்ல போகும்போது வாயும் வயிறும் ஒட்டின ஏழைங்க கை நீட்டுவாங்க. நீ அவங்க கிட்ட காசை விட்டு என்ன கேட்பேன். ஏண்டா இவங்க எல்லாம் மானத்தை விட்டுட்டு இப்படி பிச்சை கேட்கறாங்க? ராஜா, கார்ல இருந்து நாம கேள்வி கேட்கும்போது நமக்கு தெரியல. இவங்களோட வாழும் போதுதான் எனக்கு புரியுது. நான் இறங்கி வந்துட்டேன். இவங்களோட ஒருத்தனாயிட்டேன். இனிமே என்னால கார்ல ஏற முடியாதப்பா. என்னை விட இவங்க முக்கியமாயிட்டாங்க இல்ல? என்னைக்குமே என் கூட ஒரு சிநேகிதம் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னைக்கும் ஒரு சிநேகிதம் இருந்தான்னு நினைக்க முடியாது செஞ்சுட்டேன். நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்ட. எனக்கு ட்ரெஸ் தான் மாத்திக்க தெரியும், இதயத்தை மாத்திக்க தெரியாது. கடைசியா கேட்கிறேன், ஆர் யூ கமிங் வித் மீ ஆர் நாட்? ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செய்து உன்னால என்கிட்ட வர முடியாதா? ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ராமு. குட் பை. ரொம்ப நன்றிங்க முதலாளி. ஒரு சின்ன விஷயங்க. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன்னு தயவு செய்து சின்ன முதலாளி சொல்லிடாதீங்க. அவருக்கு தெரிஞ்சா நான் கொன்னுடுவாருங்க. என்ன காரணத்துக்காக ராமுவை காட்டி கொடுத்தீங்க? இந்த கோயிலை பத்தியா? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன். ரொம்ப பிரமாதமா செஞ்சுட்டாங்க. நான் கேட்டது ராமுவை பத்தி. அழகான வேலை, இந்த கோபுரங்கள், கொடிக்கம்பங்கள் ரொம்ப தத்ரூபமா செஞ்சிருக்கிறாங்க. போகல. என்ன காரணத்துக்காக ராமுவை காட்டி கொடுத்து எல்லாரும் கையாலையும் அடி வாங்க வச்சுக்க? நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லை. என்ன சொல்லுங்க? சிம்பிள். நான் கேட்டது நீ இன்னைக்கு பெங்களூர் போகலையா? பதில் ரொம்ப சிம்பிள். நான் உங்க முன்னால நிக்கிறது இந்த போகலன்னு தெரியல. ஏன் பெங்களூர் போகல? ஏன் ராமு அடி வாங்க வச்சுக்க? I am very sorry. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தொழிலாளிகள் ராமுவை அடிக்கிறதோடு நிறுத்திட்டாங்களே, ஒரே அடியா ஆளையை க்ளோஸ் பண்ணாவே. மறுபடியும் ராமு மேல யார் கை வைக்கிறான்? இது என்னுடைய பெட்ரூம். சத்தம் போடுறதா லேபர் காலனிக்கு போ. ஓ, உனக்கு தான் அங்கே இடம் இல்லையே, அதான் இங்க ஓடி வந்து இல்லை. தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு நன்றி கெட்ட துரோகிக்கு உன் மனசுல எதுக்கா இவ்வளவு இடம், இவ்வளவு அன்பு? அது என் சொந்த விஷயம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல 3வது வருஷம் தலையிட்டா கடைசியா வான் பண்றேன். இனிமே ராமுவுக்கு யாரு கெடுதல் செய்தாலும் சரி, அவங்களே. ராஜா, ஒரு ஹாப்பி நியூஸ். நாளையில இருந்து நான் ஆபீஸ் போகலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. நீ போக வேண்டாம். ஹலோ மிஸ்டர் ராவ், நான் தான் பேசுறேன். அந்த யூனியன் லீடர் சங்கர் இருக்கிறானே, அவனுக்கு நாளைக்கே நோட்டீஸ் கொடுத்துருங்க. ஓகே, குட்.